சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை நடிகர் விஜய் நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான வாகனம் தயாராக உள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், விவரங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் கட்சியின் தலைவர் விஜய். அதற்காக நாளை திருச்சியில் முதல் கட்டமாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். அதற்கான பிரத்யேகமாக ஒரு கேரவன் தயாரிக்கப்பட்டு அது சில நாட்களாகவே அவரது கட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. புதிதாக வாங்கப்பட்ட இந்த வாகனத்தில் தற்போது விஜய் கட்சியை சார்ந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த தலைவர் செல்லக்கூடிய விஜயின் பயணம் எதுக்காக செல்கிறார் என்றெல்லாம் அந்த ஒரு ஸ்டிக்கர்களை ஒட்டப்பட்டு இந்த வாகனம் தற்போது பிரச்சார வாகனம் தயார் நிலையில் அந்த கட்சி அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. விஜய் தனது முதற்கட்டமாக மக்களை நேரில் சந்தித்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். அதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்ற ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக திருச்சியிலும் அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக இந்த பிரத்யேகமாக ஒரு பிரச்சார வாகனம் தயார் நிலையில் நிற்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.